அது ராஜபாளையத்துல எங்களை அடையாளம் காட்டுறதை விட ராஜபாளையம் மக்களை தமிழ்நாடு ஃபுல்லா அடையாளம் காட்டுறது அந்த போராட்டம் தான். ராஜபாளையம் மக்களை வந்து எந்த விதத்துலயும் எந்த இடத்துலயும் குறைச்சே சொல்ல முடியாது. சரி, நீங்க 2 பேரும் அக்னிபுத்திரன் அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதான் நாங்க எல்லாம் ஒரு வேலை தனியா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆர்கனைஸ் பண்றது, வேற ஏதாவது சாப்பாடுக்கெல்லாம் அடுத்து யார் யாரெல்லாம் பேர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறது எல்லாமே ரைட்டு வருது. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரிதான், நான் செந்தமிழ் அப்படின்னா ரொம்ப சின்ன பசங்க, அப்பதான் கல்லூரிக்கு போய் 2ஆம் வருடம் 3ஆம் வருடம். அப்ப எங்களை மாதிரி சின்ன பசங்க அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உதவியா, பெரிய வந்து எங்களை வழி நடத்தினது, எங்களுக்கு பெரிய ஒரு தூணா நின்றது வந்து நான் சொன்ன மாதிரி அண்ணன்கள் தான். அந்த ஆமா அப்படின்னு கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு இயல்பு வந்துரும்ல. என்ன வரும்னா, குறைஞ்ச வயசு எங்க கிட்ட வந்து கேக்குறது, தம்பி அடுத்து என்ன பண்ணணும்டா நம்ம அது அந்த இது நாங்க வயது பேதம் இருக்கு. ஒரு சில பேர் அவன் சின்ன வயசு அவன்கிட்ட போய் கேட்கவா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காதுல்ல. இல்லாம தம்பி அந்த இது பண்ணிட்டோம், இந்த நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, வேற என்ன நீங்க இப்படி பண்ணுங்கப்பா அப்படிங்கறதுமே வந்து அப்படி சொல்லிதான் வழி நடத்துனது. அதுல அண்ணனோட பங்களிப்பு பெரிய முக்கியமானது. அதே மாதிரி ரூத்குமார் அண்ணனும் அதேதான். அந்த மாதிரி பாலாஜி அண்ணன், பிரபு அண்ணன் அவங்க அடுத்த இதுல பேசுவாங்க. அவங்களோட இதுவும் அப்படித்தான். எல்லா வேலையுமே வந்து அவங்க ஒரு தனியா பிரிச்சு எல்லாமே அவங்க வந்து தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரிய அளவுக்கு இதா இருக்கும். இல்ல இப்ப இதுல வந்து யாரு இப்ப பிரசாத் போராடிட்டு இருக்கானா, பிரசாத்துக்கு வந்து பிரசாத் மட்டும் போராட மாட்டான், அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவன் ஓட விட்டுருவோம், எங்களுக்கு ஒரு பொறுப்பு எடுத்து நாங்க ஓட விட்டுருவோம். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க பசங்க. வெளியூர்ல இருந்து வந்து எனக்கு கொடுத்த பொறுப்பு வந்து என்னன்னா, வெளியூர்ல உள்ள பசங்களை குளிப்பாட்டி பவுர் அடிச்சு கொண்டு வந்து விடுவோம். எனக்கு அதான் பொறுப்பு. அதுல அவங்களை கொண்டு போய் எங்க குளிக்க ஊத்த என்ன செய்ய அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். கூட்டு போனா என் வீட்லயும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. என்னன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க, பசங்க வராங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க போயிருவாங்க. வெளியூர்ல இருந்து வந்த பசங்க, கலிங்கப்பட்டில இருந்து ஒரு பையன் வந்தாங்கடா, மார்க் பேரு மார்க்கினி இப்போ வரைக்கும் பிளட் இருக்காங்க. அப்ப அது தவிர வேற எதுவும் போன் பண்ண மாட்டாங்க இப்போ வரைக்கும். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இப்போ பிரசாத் இருக்கட்டும், செந்தமிழ் இருக்கட்டும், இவங்க இந்த பிரஸ் போலீஸ் இவங்க தரப்புல பேச போயிடுவாங்க. களப்பணி இருக்கு, அந்த பம்பரமா சுத்த தீயா மத்த ஆர்கனைசேஷன் எல்லாம் முழுமையா இவங்க அற்புதமா பண்ணாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா ஒரு பெரிய சோர்வோட தான் இருப்போம். அது ஒண்ணு இல்லைங்க. இவர் சொல்ல வர்றது என்னன்னா, சரக்கடிச்சு உள்ள வந்துருவாங்க பொசுக்குன்னு. பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல அவங்கள வாட முடிச்சு வெளியதுக்கு போறாங்க. என்னோட முதல் வேலை என் பசங்களோட வேலையும். இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து பாலாஜி பிரஸ், பாலாஜி நான் ஒரு பேர் பிரபு, பாலாஜி மீடியா, இது பாலாஜி மொபைல்ஸ் வச்சிருந்தாங்க. அதனால பக்கத்துல கடையில இருந்தவர் என்ன சொல்றது, தூக்கிலாம் வரல, அவர் தான் எங்களை தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்து ஆர்வமா ஆரம்பிச்சாரு. இப்ப பிரபு வந்திருக்காப்ல. வெல்கம் ப்ரோ. என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டீம் ஒண்ணு சேர்ந்துருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்ட பத்தி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தம்பிதான் அதுக்கு ஆரம்பமே, தூண்கல்ல தம்பிதான் அது. ஆமா, நாங்க ஆக்சுவலி வேடிக்கை பார்க்க தான் போனோம். உண்மைதான், வேடிக்கை தான் போனோம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிப்பம் பார்த்தது நமக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. நான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது, அதான் உண்மை. நம்ம எந்த அளவுக்கு இருப்போம், இந்த மாதிரி பொது காரியத்துல இறங்கி எவ்வளவு தூரம் வேலை பண்ணுவோம்னு கிடைச்சதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் தான். நமக்கு நம்மளால என்ன முடியுங்கிறதே அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்ப என் பிசினஸ்ல நிறைய பேர் இழுத்து கொண்டு வேலையாட்களை இழுத்து கொண்டு போறது அதுல கத்துக்கிட்டது தான். ஒரு அனுபவம் கிடைச்சு எல்லாரையும் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல வந்து பல எண்ணங்கள் பல கோணங்கள்ல உள்ள மக்களை சந்திச்சு பசங்களை கூட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணையில வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். பிரபு அவர் சொன்ன மாதிரி உண்மைதான், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இவரை கத்துக்கிட்டோம் பசங்களை கத்துக்கிட்ட மாதிரி. அதனால வந்து நம்மள அடையாளம் காட்டின ராஜபாளையம், நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த ஊர்ல அடையாளம் காமிச்சதுல பெரிய பங்கு நமக்கு அந்த தளம் தான். அது ராஜபாளையத்துல எங்களை அடையாளம் காட்டுறதை விட ராஜபாளையம் மக்களை தமிழ்நாடு ஃபுல்லா அடையாளம் காட்டினது அந்த போராட்டம் தான். ராஜபாளையம் மக்களை வந்து எந்த விதத்துலயும் எந்த இடத்துலயும் குறைச்சே சொல்ல முடியாது. எல்லாருமே என்ன சொல்றது, எதுன்னு உதவின்னு கேட்டோம்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம உதவுற மக்கள் வந்து ராஜபாளையம் மக்கள். அவங்க எங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, முன்னாடி நிப்பாட்டி போராட சொன்னாங்க, நாங்க போராடி கொடுத்தோம். கண்டிப்பா அவ்வளவுதான். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த 4 பேர்த்து தெரியுமா, அந்த டீம்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்களை போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு, இதுதான் அறிமுகம் நமக்கு. அதுக்கப்புறம் அப்ப பார்த்த 4 பேரையும் பார்த்தோம்னா அது என்னமோ பெரிய ஒரு பழக்கத்துல இருந்த மாதிரியே, ஒரு அமைப்புல ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி ஒரு பழக்கத்துல இருந்த மாதிரியே. அந்த நடந்த அந்த 4 நாள் 5 நாள்ல நடந்த சம்பவம் அந்த அளவுக்கு எல்லாம் பாண்டிங் ஆனதுதான். அதாவது மணி சொல்றேன்னா,
இப்ப ஒருத்தர் பழக்கம் அப்படின்னா இப்ப பாப்போம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போயிருவோம், போயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பாப்போம், இந்த மாதிரி இருப்போம். இது வீட்டுக்கே போனே. வீட்டுக்கே போலையா? போனா தானே வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு போல. அதுவும் இல்லாம 4 நாள் வந்து என்ன சொல்றேன்னா ஒரே பாயில ஒண்ணு உருண்டு பிறண்டு அடுக்காயி ரோட்ல தான் கிடந்தோம் எல்லாருமே. வந்து நம்ம ஊர்ல பீச் இல்ல பீச் இல்ல, காத்து கூட கிடையாது. சென்னையில இருந்தவங்க எல்லாம் பீச் இருந்தது இல்ல, சென்னையில இருந்தவங்க போராடினவங்களுக்கு எல்லாம் பீச் இருந்தது, போராடிட்டாங்க. என்ன அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட, வெளியூர்ல இருந்து இந்த பசங்களை குளிக்க வைக்கிறது தான் சிரமம் போச்சு. உள்ளூர் பசங்க வந்து அவங்க வீட்டில் டக்கு டக்குன்னு போயிட்டு, ஆனா யாருமே வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பசங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல பயப்பட ஒன்றதில்ல, போயிட்டு வருவானா தனியா விட்டுட்டு மாட்டி விட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ் ரெடியா இருக்காங்க தூக்குறதுக்கு, இவன் வருவானா போயிட்டு வருவானா இல்லை கூட்டம் கம்மியா இருக்கு இவன் களைச்சு விட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். டே போயிட்டு வந்துடுறான். ஆனா எவனுமே வந்து போன பசங்க எவனுமே 10 நிமிஷம் தாங்க குளிச்சுட்டு அடிச்சிட்டா பறந்து உள்ள வந்து ஃபோன் அடிப்பேன், நீங்க கிளம்பிட்டீங்களா, நீங்க வரணும், நீங்க வந்தோன்னு தான் நான் கிளம்பணும். ஏன்னா ரொட்டீன் முறையில மாற வேண்டி இருந்ததுல, அடிச்சுட்டே இருப்பேன், தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேனே, இன்னும் வரலனே, வாங்கண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்போம். பிறகு 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பிரபண்ணே உங்களோட அனுபவம் என்ன? அதான் சொல்றேன்ல, சொன்னது அதான், நான் யாருக்கும் தெரிஞ்சு கத்துக்கிட்டதே அங்கதான். நிறைய தனித்தனியா நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம எடுத்து பண்றதுக்கோ, அங்க ஒரு அட்மிஷன் பண்றதுக்கோ ஒரு விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா மொத்த ஊரே வந்து நம்ம பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அப்படி கிடைச்சது. அது மூலியமா எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சது. ராஜபாளையத்துக்குள்ள இப்ப முக்காவாசி இப்போ கூட மறந்துருக்கலாம், வச்சுக்கலாம், பண்ணிருக்கலாம். நான் போல ஜாஸ்தி. ஆனா எந்த ஏரியால போனாலும் சரி உரிமையா கூப்பிடுற அளவுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஆமா, அதுதானே பெரிய விஷயம். நம்ம தனித்தனியா இது பண்ணி இப்ப அப்பா மூலியமா ஒருத்தர் பழக்கம் கிடைக்கும், அண்ணன் மூலியமா பழக்கம் கிடைக்கும், சம்மந்தமே இல்லாம பழக்கம். இப்ப அண்ணன் எடுத்துக்கோங்க, இது நீ இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போனோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய ஒரு ஐடென்டிட்டியா கிடைச்சிச்சு. இப்போ இதில் உங்களுக்கு வந்து எது இந்த போராட்டத்தில் எது ஈஸியாக இருந்தது, எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது? இந்த விஷயம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயம் ஈஸியாக இருந்தது. கஷ்டம்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நிறைய பாலிடிக்ஸ் உள்ள வந்துச்சு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் தான் இதாகிடுச்சு. ஏன்னா ஒரு அது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் தான். நீ பெருசா நான் பெருசாங்கிற ஒரு இது இப்ப நாங்க ஒரு யூனிட்டியா இருப்போம். இல்ல நீ ஒருத்தர் வந்து வாயை திறந்து கச்சேரியா திறந்துவாரு, அவரை பார்க்க முன்னாடி போலீஸ் தான் பார்ப்போம். பேசிட்டானா நம்மளை கூட்டு போயிருவாங்களே. என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா நமக்கு பர்சனலாவே ஒரு போலீஸ் சைட்ல இருந்து நமக்கு பர்சனலா ஒரு அளவுக்கு பழக்கிறதுனால நமக்கு உள்ள இறங்கும் போது வந்து சரி அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. புதுசா ஒருத்தவங்க வந்து எப்படி என்னது எப்படி பண்ணுவான், அடுத்து எப்படி கொண்டு போவான், பிரச்சனை கொண்டு பண்ணிடுவாங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால வந்து பவுல் இன்ஸ்பெக்டர் சார் இருந்தாரு. அப்ப எதா இருந்தாலும் வந்து எங்களை கூப்பிட்டு முறையா வந்து சொல்லிடுவாரு, தம்பி பவுல் இங்க இருந்தாரு, பவுல் சார் இங்க இருந்தாரு, ஜேசு சொல்லி இங்க இன்ஸ்பெக்டர் இங்க இருந்தாரு, டிஎஸ்பி சார் அவர் நமக்கு எல்லாருமே ஓரளவுக்கு நமக்கு ஆல்ரெடி பழக்கிறதுனால அவங்களுக்கு நம்மள இது பண்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. அதனால அவங்க இப்ப ஒரு 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு பேச மாட்டாங்க, ஒரு ஆளை மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளை மட்டும் என்ன பண்றீங்க அப்படி ஒரு விஷயங்கள் இதாச்சு. அதனால பெருசா ஒண்ணு கஷ்டங்கள் அப்படி இல்ல அப்படி இல்ல. போராட்டங்களை மாற போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவங்களே கூப்பிட்டு வான் பண்ணிடுவாங்க. முதல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து முன்னாடியே தகவல் வந்துடும், வரும்போது டக்குன்னு கூப்பிட்டு ஆன் பண்ணிடுவாங்க, இப்படி வரப்போது இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி பர்சனலா கூப்பிட்டு சொல்ற மாதிரி. அதனால பெருசா காம்ப்ளிகேட்டட் இல்ல. உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்க தானே செய்யும். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், பொது காரியத்துல எவ்வளவு விஷயங்கள் வரும், நீ என்ன பேசுற நான் என்ன பேசுறதுன்னு. ஆனா அது எல்லாமே வந்து கணக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லா யூனிட்டி இதாயிடுச்சு. ஆனா அதே மாதிரி அவங்க காவல்துறைங்கிறது வந்து உத்தரவு கட்டுப்படுறவங்கிறது 4வது நாள் கடைசி தெரிஞ்சு ஒரு பேனர் கூட வைக்க விடல. அவங்களே பேனர் வச்சுக்கிட்டாங்க. வெற்றி வெற்றி அப்படின்னு அது ஒரு பேனர் தான் கேட்க போனா வச்சுட்டு திரும்பி வந்து பார்க்க திரும்ப தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வேலையை மிச்சம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, நீங்க போராடினீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த இதில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த விதத்தை பதிவு பண்ணணும்னு விரும்புறீங்க பிரபண்ணே? என்னோட இது சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கும் யூஸ் ஆனது என்ன அப்படின்னா சுத்தமாக இருந்தது ஒரு விஷயம். அது இருந்தது ரோடு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இடத்துல பண்ணாங்கன்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். சாமியான பந்தல் போட்டு தார்பாயை விரிச்சு நம்ம உட்கார்ந்தது ராஜபாளையம் மட்டும்தான்.
அது ஃபினான்ஷியல் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, யாருக்கிட்டையும் எவ்வளவு ஒத்தரவா காசு இருந்து கூட தெரியாது. 3 வேளை சாப்பாடு, ஸ்நாக்ஸ், நாங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டோம், எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க. ஆர்டர் பண்றீங்க நீங்க, கொடுத்ததை வந்து இது பண்றது வேற யாரா இருக்கட்டும். இது இல்ல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இப்ப இந்த சாப்பாடு கொண்டு வராங்க அப்படின்னா ஏற்கனவே அது வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்புறம் அவங்களே மெனு என்னன்றதை கேக்குறாங்க, என்ன கொண்டு வரணும் இந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா நாங்க வந்து எப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டா அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆளு, சாப்பாடு ஃபுட்டு வர்றது ஃபுட்டுக்கு ஒரு ஆளு, இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சிருவாங்க யார் பேர் போட்டு. முத நாள் உப்புமா வந்துருச்சுன்னா மறுநாள் உப்புமா வராது. சப்பாத்தி புரோட்டா மோக்கன்னு சாப்பிட்டாங்க, எங்க கொடுப்பாங்க போராட்டத்துல பிரியாணி, சப்பாத்தி, ஸ்நாக்ஸ் மொத கொண்டு வரும். ஸ்நாக்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கட்டும். இந்த மாதிரி தனித்தனியா வந்து வேணுங்கிறது இல்ல மணின்றேன். அதாவது வந்து நம்ம உட்காந்து போராடிட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தன் இந்த ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுன் முறுக்கு வைக்க வருவாங்களா, 2 பேர் திடீர்னு உள்ள வருவான், வந்து டம்முன்னு வச்சுட்டு ஐம்பதுல போயிருவான். அவன் என்னத்தை வச்சா இப்ப வேற என்னத்தை கொண்டு வந்து செக் பண்றதுக்கே நமக்கு நேரம் ஆயிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வேற ஏதாவது ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்துருப்பான். சார் யார் சார் அப்படின்னா அப்படின்னு டாட்டா போட்டு போயிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பார்த்தோம் அந்த இடத்துல. ரெண்டாவது அரசியல் தலையீடு எதுவுமே வரலன்னு இல்லை, நாங்க விடல. அதுல அந்த அரசியல் தலையீடு விடாதவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருமே உள்ள வந்துட்டான். இப்ப ஒரு கட்சிக்காரங்களை சார்ந்து ஏதோ ஒண்ணு பேச விட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க பின்வாங்கலாம். அப்படிங்கிற வந்து அரசு ஊழியர்கள் நிறைய பேர் சப்போர்ட் கிடைச்சு, ஆசிரியர்கள், இபி லைன்ல இருந்து அவங்க எல்லாருமே வந்து வரிசையா பேரணியா வந்து எங்க இதுல வந்து உட்கார்ந்தாங்க. அப்படிங்கிற வந்து ஒவ்வொரு டைம் வந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இன்னொன்று என்னன்னா, அதான் வெளியில எப்படி நடந்துச்சுங்க தெரியாது, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராஜபாளையம் மட்டும் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மைண்ட்ல ஃபுல்லா நம்ம ஊருக்கான போராட்டம் மாதிரி கிரௌட முத யாரும் எதிர்பார்க்கல. இந்த ஊர்ல இவ்வளோ கிரௌடு வருது யாரும் எதிர்பார்க்கல. எங்கெங்க இருந்தாலும் வந்தாங்க, வந்து இது பண்ணி முதல்ல 15 பேர் உட்காந்துருந்தோம். அடுத்து பினிஷிங்ல 15,000க்கு மேல போயிருக்கோம். கண்டிப்பா 15,000க்கு மேல போயிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் ரொம்ப சின்ன ஊர், ரொம்ப சின்ன ஊர். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ் இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. உள்ள ஒரு விஷயம் எதுவுமே இங்கே அந்த இடத்துல பார்க்க முடியல. முன்னாடி லேடிஸ் விஷயமே, லேடிஸுங்களே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவங்கள இடம் ஒதுக்குறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்க முடியல. முதல் பசங்கள்லாம் எங்கே உட்காரன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு இது. அது என்ன அப்படின்னா, அது என்னன்னா நம்ம எடுத்து பண்ண ஒரு விஷயம் நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. பசங்க வந்து அப்ப வெளியே நோட்டணும், நம்மள போராட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படல வந்து என்ன சொல்றது கேளுங்க, கோவப்படல வந்து நைட்டு உனக்கு இடம் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்கும். நைட்டு நீங்க வந்து உள்ளவா, ஏன்னா அவங்க என்ன சொன்னா பெண்கள் கூட்டம் அதிகமாயிருச்சு. ஸோ அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சு அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க.